வணக்கம். குரூப் 2 2A ஜென்ரல் இங்கிலீஷில் லிட்டரரி டிவிஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் வந்து லாஸ்ட் பார்த்த போயமோட கண்டினியூஷன் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வாட்டி வந்து த லிசனர் அப்படிங்கிற போயமை பற்றி பார்ப்போம். த லிசனர் இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு குழந்தைங்களுக்கு சொல்கிற மாதிரியான ஒரு அழகான ஸ்டோரி மாதிரி இருக்கும். ஸோ இந்த போயம் இது பாருங்கள். இஸ் தேர் எனிபடி தேர் said the traveler knocking on the moonlit door and his horse in the silence stamped the grasses of the forest ferny floor and a bird flew up of the turret above the traveler's hut. ஸோ ஒரு ட்ராவலர் வந்து ட்ராவல் பண்ணி போகிறாரு. எங்கே? ஒரு ஃபாரஸ்ட்டில் இருக்கிற தனியாக ஒரு வீட்டுக்குள்ளே. ஓகே, ஸோ இங்கே என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, ஒரு மூன்லைட், அதாவது அந்த மூன் வெளிச்சத்தில் இருக்கிற அந்த நேரத்தில் வந்து அந்த வீடு தனியாக இருக்கிற அந்த ஃபாரஸ்ட்டில் தனியாக இருக்கிற அந்த வீட்டில் போய் இவர் நாக் பண்ணுறாரு. இதில் சாம்படுக்கான மீனிங் என்ன பார்த்தீங்கன்னா, பிட் அண்ட் சியூட் நாய்ஸ்லி. அதாவது அவர் எதில் போகிறாருன்னா ஒரு ஹார்ஸ் மேலே ஏறி போகிறார். அந்த ஹார்ஸ் வந்து சியூ பண்ணுறதை தான் சாம்படுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இடம் எப்படி இருக்க பார்த்தீங்கன்னா ஃபர்னி ஃப்ளோருன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்னி ஃப்ளோர்னால் என்னென்னா இது ஒரு டைப் ஆஃப் பிளான்ட், ஃப்ளவர்லெஸ் பிளான்ட். ஓகே, ஸோ அண்ட் பேர்ட் ஃப்ளூ அப் ஆன் த டர்ரெட்னு சொல்லியிருக்காங்க. டர்ரெட்டுங்கிறது என்னென்னா ஏ ஸ்மால் டவர் தட் ப்ரொஜெக்ட்ஸ் ஃப்ரம் த வால் ஆஃப் எ பில்டிங்ஸ். அந்த போயமோட இந்த பிக்சர்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த வீட்டுக்கு மேலே இருக்கிற அந்த குறுகிய நேரோ ஆன ஒரு டவரை தான் வந்து டர்ரெட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் போய் நாக் பண்ணும்போது என்ன ஆகுதான், அந்த டர்ரெட் வழியாக பேர்ட்ஸ் எல்லாமே வெளியில் பறந்து போகுது. ஸோ அபவ் த ட்ராவலர்ஸ் ஹெட், அதாவது ட்ராவலர் ஹெட்டுக்கு மேலே. அண்ட் இஸ் ஸ்மூட் அப்பான் த டோர் அகைன் செகண்ட் டைம். இங்கே ஸ்மூட்டுன்னு என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா நாக்கடு லவுட்லி. இந்த வாட்டி என்ன பண்ணுறாருனா ட்ராவலர் இன்னும் கொஞ்சம் சத்தமாக அழுத்தமாக அடிக்கிறார். ஓகே, இஸ் தேர் எனிபடி தேர் ஹி செட் பட் நோ ஒன் டிசெண்டட் டு த ட்ராவலர். பட் ஸ்டில் வந்து யாருமே வந்து ட்ராவலருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலை. நோ ஹெட் ஃப்ரம் த லீஃப் ஃப்ரிஞ்ச்டு சில். சில்லுங்கிறது இங்கே என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா ஏ ஹாரிசான்டல் பீஸ் ஆஃப் டிம்பர் பினெத் எ விண்டோ ஆர் ஏ டோர். ஓகே, ஒரு ஹாரிசான்டல் பீஸ் ஆஃப் டிம்பர். ஓகே, ஸோ இது வந்து லீன்ட் ஓவர் அண்ட் லிங்க்டு இன் டு இஸ் கிரே ஐஸ் வேர் இஸ் ஸ்டுட் பெர்ப்ளஸ்ட் அண்ட் ஸ்டில். பெர்ப்ளஸ்னால் கன்ஃபியூஸ்ட். இங்கே என்ன நடக்குதுன்னா ட்ராவலர் வந்து திருப்பியும் கதவு தட்டுறாரு, பட் ஸ்டில் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அவர் கன்ஃபியூஸ் ஆகி போய் நிற்கிறாரு அங்கே. பட் ஒன்லி ஹோஸ்ட் ஆஃப் பேண்டோம் லிசனர்ஸ் தட் dwelt in the lone house then. So stood listening in the quiet of the moonlight to that voice from the world of men. ஸோ இங்கே யார் இருக்காங்களாம்? பேண்டோம் லிசனர்ஸ், அதாவது பிசாசுகள்னு சொல்லுவாங்க இல்லையா, பேண்டோம் லிசனர்ஸ். அவங்க தான் வந்து அந்த வீட்டில் வாழ்ந்துட்டுருக்காங்களாம். இவர்கள் நாக் பண்ணுறதும் யார் இருக்காங்கன்னு கேட்குறதும் அந்த பேண்டோம் லிசனர்ஸ் என்ன பண்ணுறாங்களாம், சத்தமே இல்லாமல் ஆனால் ரொம்ப ஃபோக்கஸ்டாக கேட்டு நிற்காங்க, அட்டென்டிவ்லி. ஓகே, ஸோ அது பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. அந்த அட்டென்டிவ்லி தே ஆர் லிசனிங். So stood thronging the faint moonbeam of the dark stairs that goes down to the empty hall. ஓகே, அந்த த்ராங்கிங், அதாவது அந்த க்ரௌடிங், அந்த மூன்பீம் இருக்கு இல்லையா டார்க் ஸ்டேர்ஸில் இருக்கிற அந்த எம்டி ஹால் வரைக்கும் அது விழுதான். ஸோ ஹர்கனிங், அதாவது அப்படின்னா என்ன மீனிங்னா லிசனிங் அட்டென்டிவ்லி. ஸோ ரொம்ப ஃபோக்கஸ்டாக கவனிச்சிட்ருக்காங்க. இந்த ஏர் ஸ்டிர்ட் அண்ட் ஷேக்கன் பை த லோலி ட்ராவலர்ஸ் கால். ஸோ யார் கேட்டுன்னு இருக்காங்களாம்? இந்த பேண்டோம் லிசனர்ஸ் ரொம்ப அட்டென்டிவாக ஸ்டில் தே ஆர் லிசனிங். அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணாங்களா கேட்டிங்கன்னா கிடையாது. ஓகே, தே ஆர் ஜஸ்ட் லிசனிங். என்ன யாரோ கதவு தட்டுறாங்க, என்னென்னு சத்தமே போடாமல் எதுவும் ரிப்ளையும் பண்ணாமல் கேட்டு நிற்காங்க. ஓகே, ஸோ இது வந்து ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு மாதிரியான ஒரு போம் இது. ஸோ இது எழுதினவர் யாருன்னா வால்டர் டி லேமேர் எழுதியிருப்பார். ஸோ இதில் முக்கியமாக நான் லாஸ்ட் டைமே சொல்லியிருப்பேன், போம்னு பார்த்தோன்னா புக் பேக் இருக்கிற கொஸ்டின்ஸ், அதில் இருக்கிற க்ளாசரி, அது வந்து சினானிம்ஸ்லையும் கேட்பாங்க. ஸோ அது இல்லாமல் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், இதுதான் வந்து மெயின். அதே நேரத்தில் போயட்டிக் லைன்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த லைன் வந்து எந்த போயம்லேருந்து வந்தது, அப்படி இல்லைன்னா அந்த போயமோட லைன் கொடுத்து அது ரிலேட்டடாக ஏதாவது கொஸ்டின் கேட்டு அதோட மீனிங் பேஸ் பண்ணி எம்சிக்யூஸ் இருக்கணும். சரி, ஓகே. வால்டர் டி மேரி வந்து 1873 1956 வரைக்கும் வாழ்ந்தவர். ஸோ இவர் எந்த நேஷ்னாலிட்டின்னு கேட்டாங்கன்னா இங்கிலீஷ் போயட். இவர் வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர் அண்ட் நாவலிஸ்ட். ஸோ இவர் சில்ட்ரன் ஒர்க்குக்காக ரொம்பவே ஃபேமஸ். ஓகே, ஸோ இதோட க்ளாசரி நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்க்கலாம். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னு பார்க்கும்போது அசனன்ஸ்னால் என்ன, ரிப்பிட்டேஷன் ஆஃப் வவல் சவுண்ட்ஸ் இன் ஏ லைன். ஸோ இங்கே பார்க்கும்போது நாக்கிங் ஆன் த மூன்லைட், இந்த ஒன்று வந்திருக்க வவல் சவுண்ட்ஸ் அது ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ அதுதான் இங்கே அசனன்ஸ். அலிட்ரேஷனுங்கிறது இந்த ஃபஸ்ட்டு லெட்டர் ரிப்பீட் ஆகும். ரிப்பிட்டேஷன் ஆஃப் கான்சனன்ட் சவுண்ட்ஸ் அட் த பிகினிங் ஆஃப் த சக்ஸசிவ் வேர்ட்ஸ்.
ஓகே, அதோட சக்ஸஸிவ் வேர்ட்ஸில் ரிப்பீட்டாக வரும். ஸோ பார்த்தீங்கன்னா முக்கியமாக இதில் ரொம்ப ஒரு ஃபேமஸ் லைன் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபாரஸ்ட் ஃபெர்னி ஃப்ளோர் எஃப்எஃப்ங்கிற கான்சனன்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இது இல்லாமல் வேறு என்னென்ன பார்த்தீங்கன்னா, அண்ட் இஸ் ஹார்ஸ் இன் த சைலண்ட் சாம்புடு த கிராசஸ் லீன்ட் ஓவர் அண்ட் லிங்க்டு இன் டு இஸ் கிரே ஐ ஸ்டூட் லிசனிங் இன் த குவைட் ஆஃப் த மூன்லைட். ஸோ இந்த கான்சனன்ஸ் சவுண்ட்ஸ்லாம் ரிப்பீட் ஆகிருக்கு. ஓகே, இது இல்லாமல் வேறு ஒரு புதுசாக ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்க்கும்போது டியூஸ் எக்ஸ் மெஷினான்னு இருக்குது. அதாவது சடனாக ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஒரு மிஸ்டோரிக்கல் ஸ்டோரி ஆர் சிச்சுவேஷன் பற்றி பேசும்போது அதை வந்து இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இந்த லிட்ரரி டிவைஸ் வச்சு மென்ஷன் பண்ணுவாங்க. அதாவது இந்த போயமில் பார்த்தீங்கன்னா த அப்பியரன்ஸ் ஆஃப் கோஸ்ட் இந்த போயம், இந்த இதில் என்ன இருக்குது, கோஸ்டோட அப்பியரன்ஸ் இருக்குது போயமில். ஸோ அதுதான் வந்து ஒரு மிஸ்டாரிக்கல் இது இருக்குது இல்லையா, ஸ்டோரி மாதிரி. ஸோ அதனால் இது என்ன சொல்லுவாங்க, டியூஸ் எக்ஸ் மெஷினான்னு சொல்லுவாங்க. அடுத்ததான் என்ஜாப்மெண்ட். என்ஜாப்மெண்ட்னா எங்கேயும் நிறுத்தாமல் கண்டினியூஸாக ஒரு பாஸே இல்லாமல் போகிற அந்த ஃப்ளோ ஆஃப் போயம் தான் என்ஜாப்மெண்ட் சொல்லுவாங்க. இதில் போயம் எல்லாமே அப்படி தான். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இமேஜரி. இமேஜரினா ஒரு விவிட் சென்ஸ் கொடுக்கறது, அதாவது லைக் 5 சென்சஸ், அதாவது லைக் வந்து அதை ஒரு ஃபீல் பண்ணுறது, அதே மாதிரி வந்து இமேஜ் மாதிரி நம்ம கண் முன்னாடி வந்து போவோம், அந்த லைனே வந்து நம்மளுக்கு அங்கேயே கொண்டு போவோம். அந்த மாதிரி இமேஜரி லைன்ஸ் இருந்தால் அது இமேஜரின்னு சொல்லுவாங்க. த ஸ்டில்னஸ் ஆன்சரிங் இஸ் ஸ்கை, அதே மாதிரி நீட் த ஸ்டார்ட் அண்ட் லீஃபி ஸ்கை, இந்த ஸ்கைலாம் அப்படியே இமேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த இமேஜ் அந்த பிக்சரே நம்ம முன்னாடி கொண்டு வராங்க லைனில். அதே மாதிரி வந்து லைக் 5 சென்சஸ்ன்னு சொல்லும்போது சென்ஸ் பண்ணுறது, சவுண்டு எதுவாக இருந்தாலுமே இமேஜரின்னு எடுத்துக்கலாம். லவுடர் அண்ட் லிஃப்டட் இஸ் ஹெட். ஸோ இந்த லைனில் வந்து என்ன சொல்லுதுன்னா இமேஜரின்னு சொல்லுது. அடுத்தது மெட்டாஃபோருங்கிறதுனா கம்பேரிசன். ஓகே, வித்தவுட் லைக் ஆஸ் யூஸ் பண்ணாமல் கம்பேர் பண்ணுறது. ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அட்மாஸ்பியர், கோஸ்ட் அண்ட் மேன்லாம் வந்து டீப்பர் மீனிங் கன்வே பண்ணுறாங்க. ஸோ இது வந்து மெட்டாஃபர்னு சொல்லுவாங்க. அடுத்தது பெர்சானிஃபிகேஷன். ஸோ பார்த்தீங்கன்னா ஹியூமன் குவாலிட்டிஸ் கொடுக்கறது, நான் லிவிங் திங்ஸில் ஹியூமன் குவாலிட்டிஸ் கொடுக்கறது. இங்கே சைலன்ஸ், ஷேடினஸ், அதுக்கப்புறம் ஸ்டில்னஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹியூமன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ரெட்டோரிக்கல் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஏதாவது கொஸ்டின் கேட்பாங்க, இஸ் தேர் எனிபடி தேர் சைட் த ட்ராவலர் நாக்கிங் ஆன் த மூன்லைட் டோர். ஓகே, ஸோ இதெல்லாம் ரெட்டாரிக்கல் கொஸ்டின்ஸ். அடுத்தது சிம்பியாலிசம். சிம்பியாலிசம்னா ஏதாவது ஒரு சிம்பாலிக்காக வந்து சொல்லுவாங்க அந்த விஷயத்தை, யூஸ் ஆஃப் சம் சிம்பிள்ஸ் பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு குவாலிட்டிஸ் அதில் ஐடியாஸை சொல்ல வர்றது தான் சிம்பாலிசம் சொல்லுவாங்க. இந்த போயமில் பார்த்தீங்கன்னா த நைட், ஸ்டில்னஸ், ட்ராவலர் அண்ட் கோஸ்ட், இதெல்லாம் வந்து எதை சிம்பாலிஸ் பண்ணுது, இந்த நைட் இருட்டாக இருக்குது, கோஸ்ட் இருக்குது, அந்த மாதிரிலாம் இது வந்து ஒரு மிஸ்ட்ரியை சிம்பாலிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் சிம்பாலிசம் சொல்லலாம். ஓகே, ஸோ இதில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யார் கொஸ்டின் புக் பேக்கில் கேட்டிருக்காங்க, ஹூ இஸ் த ஸ்பீக்கர் இங்கன்னு கேட்டிருக்காங்க. இஸ் த போயட். வாட் வாஸ் த ஹார்ஸ் டூயிங், ஓகே, பீட்டிங் அண்ட் சூவிங் த கிராஸ் நாய்ஸ்லி. ஸோ அதுக்கு தான் நம்ம அந்த ஒரு வேர்ட் யூஸ் பண்ணாங்க, சாம்புடுன்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஹூ ஆர் த லிசனர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ யார் லிசனர்ஸ் இங்கே, ஹோஸ்ட் ஆஃப் பேண்டோம்ஸ், இந்த பிசாசுகள் இருக்காங்களா அவங்க தான் லிசனர்ஸ் இங்கே. ஹவு டிட் த ட்ராவலர்ஸ் ஃபீல் வென் நோபடி ஆன்சர்ட். ஸோ யாரும் ஆன்சர் பண்ணலன்னா அவர் எப்படி நிற்கிறாரு ட்ராவலர், கன்ஃபியூஸ்ட், அதுக்கு தான் அந்த வேர்ட் பர்ப்ளஸ்டுன்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க. கன்ஃபியூஸ்ட் அண்ட் ஸ்டூட் ஸ்டில். ஓகே, வாட் கைண்ட் ஆஃப் ஃபீலிங்ஸ் டஸ் த போயம் கிரியேட்னா, இட் கிரியேட்ஸ் அ மிஸ்டிக்கல் ஃபீலிங். ஓகே, ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற போயம் வந்து யுவர் ஸ்பேஸ். இந்த யுவர் ஸ்பேஸ் போயம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜை பற்றி இதில் சொல்லியிருப்பாங்க. நம்மளோட ஹியூமன் லைஃப்பில் ஒரு குழந்தையாக இருக்கிறதுலேருந்து அப்புறம் வந்து ஒரு யூத்தோ எப்படி என்னெல்லாம் வந்து அவங்க லைஃப்பில் வந்து இது பண்ணுறாங்க, அதே மாதிரி ஏஜ்டு பீப்புள் எப்படிலாம் கஷ்டப்படுறாங்க, அவங்கக்கிட்ட நம்ம வந்து ஜென்டலாக நடந்துக்கணும்னு இந்த போயமில் அழகாக சொல்லியிருப்பாங்க. ஸோ பார்க்கலாம். ஸ்பீக் ஜென்ட்லி, இட் இஸ் பெட்டர் ஃபார் டு ரூல் பை லவ் தென் ஃபியர். ஸ்பீக் ஜென்ட்லி, லெட் நாட் ஹார்ஷ் வேர்ட்ஸ் மார் த குட் வி மைட் டூ ஹியர். முதல் பேராகிராஃபில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜென்ட்லியாக பேசுங்க. ஓகே, நல்ல ஜென்ட்லியாக பேசுங்க, உங்களோட ஹார்ஷ் வேர்ட்ஸ் யாரையும் வந்து கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஸ்பீக் ஜென்ட்லி, லவ் டாட் விஸ்பர் லோ, த வோஸ் த ட்ரூ ஹார்ட் பைட், எ ஜென்ட்லி ஃப்ரெண்ட்ஷிப் ஆசன்ஸ் ஃப்ளோ, அஃபெக்ஷன் வாய்ஸ் இஸ் கைண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது இங்கே யாரை பற்றி பேசியிருக்காருன்னா ஃப்ரெண்ட்ஷிப், அதாவது ஃப்ரெண்டை பற்றி பேசியிருக்காரு. உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட எப்படி பேசணும்னு சொல்கிறாரு, ஜென்ட்லியாக பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ வந்து என்ன சொல்கிறாரு, அஃபெக்ஷன் வாய்ஸ் தான் வந்து கைண்டுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ வந்து உங்களோட ஆக்சென்ட் எப்படி இருக்கணுமா ஃப்ரெண்ட்ஷிப்பில், நல்ல ஃப்ளோவாக ஒரு அன்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை பற்றி சொல்லியிருப்பார். ஸ்பீக் ஜென்ட்லி டு த லிட்டில் சைல்ட், இட்ஸ் லவ் பி ஷியோர் டு கெயின், டீச் இட் இன் ஆக்சன்ட் சாஃப்ட் அண்ட் மைல்ட், இட் மே நாட் லாங் ரிமைன். ஓகே, நீங்கள் என்ன சின்ன குழந்தையில சொல்லி தரீங்களோ அதுதான் அந்த குழந்தைங்களுக்கு கடைசி வரைக்கும் இருக்கும். ஓகே, ஸோ வந்து நம்ம குழந்தைங்களுக்கு சாஃப்டாக மைல்டாக ஜென்டிலாக நம்ம சொல்லித்தரும் போது அவங்களுமே மற்றவங்ககிட்ட அந்த மாதிரி நடந்துப்பாங்க. ஸோ ரொம்ப நாள் அவங்க குழந்தைங்களாக இருக்க போகிறதில்ல. ஸோ அவங்கக்கிட்ட அன்பாக பேசுங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். 4வது பேராகிராஃப் பாருங்க. ஸ்பீக் ஜென்ட்லி டு த யங், ஃபார் தே வில் ஹாவ் எனஃப் டு பியர், பாஸ் த்ரூ இஸ் லைஃப் ஆஸ் பெஸ்ட் தே மே, டீ இஸ் ஃபுல் ஆஃப் ஆன்ஷியஸ் கேர் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதாவது யங் பீப்புள் கிட்ட அன்பாக பேசணும்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அவங்க வந்து ஆல்ரெடி நிறைய பியர் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, ஸோ வந்து தே ஆர் ஆல்ரெடி ஆன்ஷியஸ், அதாவது வரீடு. ஓகே, ரொம்ப வரீடாக இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட பெஸ்ட்டாக ஜென்டிலாக பேசுங்க. ஸோ அவங்க வந்து அவங்க லைஃப்பை பெஸ்ட்டாக பாஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்பீக் ஜென்ட்லி டு த ஏஜ்டு ஒன், ஏஜ்டு பீப்புளை பற்றி சொல்கிறாங்க. ஸோ grieve not the care own heart, the sand of life of really none, let such in peace depart. இங்கே டிபார்ட்னு எதை சொல்கிறாங்கன்னா லிவ் அண்ட் கோ, அதை விட்டு போகிறது. ஸோ அவங்க ரொம்ப வருஷம் இருக்க போகிறது இல்லையா. அவங்களோட இங்கே சாண்ட் ஆஃப் லைஃப்னு சொல்கிறது அவங்க காலங்கள் வந்து ஓடிட்டுருக்கு. தே ஆர் நியர் டு டெத். ஓகே, ஸோ அவங்க லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்காங்க. ஹியூமன் லைஃப்பில் பார்க்கும்போது அவங்க லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்காங்க. க்ரீவ்னா பி சாரஃபுல், அவங்கள வந்து கஷ்டப்படுத்தி அவங்கள சாரஃபுல்லாக வைக்காதீங்க, ஜென்டிலாக பேசுங்க ஏஜ் ஒன் கிட்டன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்பீக் ஜென்ட்லி கைண்ட்லி டு த புவர். இங்கே யார்கிட்ட கைண்ட்லியாக பேச சொல்கிறாரு? புவர் பீப்புள் கிட்ட. ஸோ லெட் நோ ஹார்ஷ் டோன்ட் பி ஹர்ட், தே வேவ் எனஃப் தே மஸ்ட் என்டியூர் வித்தவுட் அண்ட் அன்கைண்ட் வேர்ட். என்டியூருங்கிறது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா சஃபர் பேஷண்ட்லி. அவங்க என்னது பேஷண்ட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக சஃபர் ஆகிட்ருக்காங்க. ஸோ அவங்கள நம்ம வந்து எப்படி ட்ரீட் பண்ணணும்? அன்பாக ஜென்டலாக பேசணும் அவங்கக்கிட்ட. ஓகே, வித்தவுட் அண்ட் அன்கைண்ட் வேர்டு வந்து பேசாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, அவங்கக்கிட்ட அந்த ஹார்ஷ் டோன் வந்து சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கார் போயட். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்பீக் ஜென்ட்லி டு த எர்ரிங், நோ தே மே ஹாவ் டாய்ல்ட் இன். ஸோ எர்ரிங்னு இங்கே யாரை சொல்கிறாங்கன்னா ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புளை சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அவங்க ஆல்ரெடி வந்து அவங்க போட்ட எஃபர்ட்னால ஃபெயிலியர் ஆகி வந்து தே ஆர் வெரி பெயினில் இருப்பாங்க. ஓகே, ஸோ அவங்கள பெச்சன்ஸ் அன்கைண்ட்னஸ் மேட் தம் ஸோ அவங்கள இன்னும் கஷ்டப்படுத்தாதீங்க. ஸோ அன்பான வார்த்தையை சொல்லி வின் தெம் பேக் அப்படின்னு சொல்லியிருப்பார். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஸ்பீக் ஜென்ட்லி ஹூ கேவ் இஸ் லைஃப் டு பென்மேன் ஸ்டபன். ஓகே, பென்மேன் ஸ்டபன் வில் வென் எலமெண்ட்ஸ் வேர் இன் ஃபியர் ஸ்ட்ரைவ் சை டு தெம் பீஸ் பி சில். இங்கே யாரை சொல்கிறாருன்னா ஜென்ரலாக கடவுளை பற்றி பேசுகிறார். ஓகே, ஸோ ஹூ கேவ் இஸ், நம்மளுக்கு லைஃப் கொடுத்தவர் யார்? கடவுள். ஸோ அவர்கிட்ட ஸ்டபனாக இருக்காதீங்க. ஓகே, ஸோ பீஸ் பி ஸ்டில், பீஸ்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடைசி பேராகிராஃப் பாருங்க. ஸ்பீக் ஜென்ட்லி திஸ் எ லிட்டில் திங், dropped in the heart's deep well, the good, the joy which it may bring, eternity shall tell. ஓகே, எட்டர்னிட்டினா இங்கே என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா எண்ட்லெஸ், நோ எண்ட். ஓகே, ஸோ இங்கே என்ன சொல்கிறாருன்னா ஸோ எந்த சின்ன சின்ன விஷயங்களுமே அன்பாக இருங்க, அது இன்னொருத்தரோட மனசில் ஆழமாக பதியும். அந்த ஸ்பீக் ஜென்டலாக பேசுகிறதுனால, கைண்ட் வேர்ட்ஸ் பேசுகிறதுனால குட் த ஜாய் வந்து அவங்களுக்கு வந்து அவங்க வாழ்க்கையில் வரும். ஸோ எட்டர்னிட்டினா என்ன? அந்த ஜாயும் குட்னஸும் அவங்க லைஃப்பில் எண்ட்லெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஜென்ரலாக இதோட தீம் என்னென்னா எல்லாருக்கிட்டையும் அன்பாக பேசுங்க, கைண்டாக இருந்துக்குங்க, ஹார்ஷாக இருக்காதீங்கன்னு சொல்ல வர்றார். ஓகே, ஸோ அதுதான் ஒவ்வொரு ஸ்டேஜ் ஒவ்வொரு பீப்புள்கிட்டையும் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஓகே, இல்லை புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது இங்கே யார் ஒய் ஷுட் வி ஸ்பீக் ஜென்ட்லி, ஏன் நம்ம ஜென்டலாக பேசணும்? ஏன்னா ஹார்ஷ் வேர்ட்ஸ் கேன் டிஸ்ட்ராய் த குட் டீட்ஸ். நம்ம ஒருத்தருக்கு நல்லதே செஞ்சுருந்தாலும் நம்மளோட ஹார்ஷ் வேர்ட்ஸ் என்ன பண்ணுமா? அவங்களோட குட் டீட்ஸை வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ வி ஷுட் ஆல்வேஸ் ஸ்பீக் ஜென்ட்லின்னு சொல்கிறாரு போயட். வாட் டு யூ லேர்ன் அபவுட் ஸ்பீக்கிங் வித் அதர்ஸ் ஃப்ரம் திஸ் போயம்? ஓகே, இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோன்னு கேட்குறாங்க. த போயம் டீச்சர்ஸ் தட் எவ்ரி ஒன் ஃபேஸஸ் ப்ராப்ளம் அண்ட் சட்னஸ். எல்லாருமே ஒவ்வொரு ஸ்டேஜில், சைல்டுஹுட்டாக இருக்கும்போது, யூத்தாக இருக்கும்போது, ஓல்ட் ஏஜில் இருக்கும்போது, ஸோ எல்லா ஸ்டேஜ்லையுமே வந்து நம்ம என்னது சேட்னஸ் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறோம். ஸோ பெட்டர் வந்து நம்ம யாராவது லைஃப்பில் மீட் பண்ணுற பர்சன் கிட்ட அன்பாக கைண்டாக ஜென்டலாக பேசுங்கன்னு சொல்கிறாரு. வாட் ஆர் த டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஸ்பீக்கிங் ஹார்ஷ்லி பேசுகிறதுனால என்ன டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து நம்மளோட ஆல்ரெடி பண்ணியிருக்கிற குட் டீட்ஸை ஸ்பாயில் பண்ணிவிடும், குட் ஹேபிட்ஸை ஸ்பாயில் பண்ணிவிடும். கைண்ட் வேர்ட்ஸ் என்ன பண்ணுமா? பீஸ் அண்ட் லவ்வை கொண்டு வரும்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ why does the poet tells us to speak gently to young children கிட்ட ஏன் ஜென்டலாக பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா
அவங்க வந்து நம்ம கிட்ட தான் கற்றுப்பாங்க. ஸோ அதனால் they will learn to speak gently from us. Okay, we can get their love and trust only with the kind words ன்னு சொல்கிறாரு. How should you speak with old people? Old people எப்படி பேசணும்? அவங்ககிட்ட ஜென்டிலாக பேசணும். ஏன்னா அவங்க ஆல்ரெடி வந்து உங்கள் லைஃப் வந்து ஷார்ட் பீரியடில் இருக்குது. ஸோ தே ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கம்ஃபர்ட்டில் இருக்காங்க, டிசீஸில் இருக்காங்க, லோன்லினஸில் இருக்காங்க. ஸோ ஜென்டில் வேர்ட்ஸ் அண்ட் கைண்ட் வேர்ட்ஸ், கேரிங் வேர்ட்ஸ் வந்து ஓல்டு பீப்புளை வந்து they will bring joy to them. Okay, harsh words will make them sad அப்படின்றாங்க. அதே மாதிரி புக் பேக்கில் பின்னாடி பார்த்திங்கன்னா சில வேர்ட்ஸ் ஷஃபில் பண்ணி கொடுத்து ஸோ என்ன வந்து இது கரெக்டான இது வந்து இது பண்ண சொல்லியிருக்காங்க. இட் இஸ் பெட்டர் ஃபேர் டு ரூல் பை லவ் தென் ஃபியர். டீச் இட் இன் ஆக்சன்ட்ஸ் சாஃப்ட் அண்ட் மைல்ட். லெட் நோ டோன் பி ஹார்ஷ் அண்ட் ஹியர்ட். தே மே ஹாவ் டாயில்ட் அண்ட் இன் வெயின். ஸோ இதெல்லாம் நம்ம இந்த லைனில் எங்கே இருக்குது, நம்ம போயமில் இருக்கிறது தான் இங்கே ஷஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்க. த குட் த ஜாய் விச் இட் மே பிரிங்க். ஓகே, ஸோ லாஸ்ட் பார்த்தீங்கன்னா த சான்ஸ் ஆஃப் லைஃப் ஆர் நியர்லி ரன். யாருக்கு? ஓல்டேஜ் பீப்புளுக்கு. ஃபைன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரைமிங் வேர்ட்ஸ் இந்த போயமில் என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபார், மார். அதே மாதிரி எப்படி இருக்குன்னா பார், கார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபியர், ஹியருங்கிறது வந்து டியர், இயர்னு இருக்குது. லோ, ஃப்ளோங்கிறது க்ளோ, ஸ்லோ. அதே மாதிரி கைண்ட், பைண்டுங்கிறது ஃபைண்ட் அண்ட் மைண்ட். அதே மாதிரி ரிமைன், கெயின்ங்கிறது கிரெயின், மைக்ரெயின். அந்த வேர்ட்ஸோட அந்த சவுண்ட் பேஸ் பண்ணி கரெக்டாக வந்து ரைமிங் வேர்ட் பிடிக்கணும். தே மே அப்படிங்கிறது சே, ட்ரெயின் இருக்குது. ஸோ ரைமிங் ஸ்கீம் வந்து நீங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இந்த ரைமிங் வேர்ட்ஸை வச்சு ஏ, அதே மாதிரி வேறு சவுண்டு வரும்போது பி, அகைன் வேறு சவுண்டு வந்தால் சீன் யூஸ் பண்ணோம். இல்லை இதில் இந்த ஏபிலே ரிப்பீட் ஆனால் அகைன் ஏபி, இல்லை பியோ இல்லை ஏவோ அந்த மாதிரி போட்டிங்கனாலே அந்த ரைமிங் ஸ்கீம் வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் லைன் ஸ்பீக் ஜென்ட்லி டு த செல், மோஸ்ட்லி இல்லை என்ன வந்திருக்குன்னா ஏபி தான் வந்திருக்கு. இல்லை ரைமிங் ஸ்கீம் இந்த போயமில். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்க்கலாம். இல்லை மெட்டாஃபர் வந்திருக்கு, கம்பேரிசன் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா த சாண்ட் ஆஃப் லைஃப் ஆர் நியர்லி ரன் சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்னது, நம்ம லைஃப் கூட சாண்டை வந்து சாண்ட் ரன் ஆகிறது வந்து நம்ம லைஃப் கூட வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. ட்ராப்டு இன் த ஹார்ட்ஸ் டீப் வெல். ஓகே, நம்ம மனசில் பதியுங்கிறத தான் அந்த மாதிரி வேர்ட் யூஸ் பண்ணி கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து மெட்டாஃபர் இந்த ரெண்டு லைனுமே. பெர்சானிஃபிகேஷனுங்கிறது என்னன்னு பார்த்தோம், ஹியூமன் ஆட்ரிபியூட் தரும்னு பார்த்துருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அஃபெக்ஷன், வாய்ஸ் இஸ் கைண்டுன்னு பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து ஒரு ஹியூமன் ஆட்ரிபியூட் தருது இல்லையா. ஸோ வாய்ஸ்க்கு வந்து ஹியூமன் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இது பெர்சானிஃபிகேஷன். ஸோ ரைம்ஸ்க்கு முன்னாடியும் பார்த்தோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு போயம்லேயும் பார்த்தீங்கன்னா ஏபின்னே வந்திருக்கு. ஃபார், ஃபியர், மார், ஹியர்ங்கிறது. ஓகேவா. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதோட ஆத்தர் வந்து டேவிட் பர்ட்ஸ். முக்கியமாக நேஷ்னாலிட்டி கேட்பாங்க. நேஷ்னாலிட்டி பார்த்தீங்கன்னா இவர் ஒரு அமெரிக்கன் போயட். ஸோ இவரோட அதர் ஒர்க்ஸ் பார்க்கும்போது யுவர் ஸ்பேஸ், அதுக்கப்புறம் வந்து சைல்டுஹுட், இதெல்லாம் இவரோட இம்பார்ட்டண்ட் ஒர்க்ஸ். ஸோ ஓகே, அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற போயம் என்ன பார்த்தீங்கன்னா டீம் ஒர்க். ஸோ டீம் ஒர்க்குங்கிற போயம் எப்படி இருக்குன்னா, நம்மளுக்கு ஏன் டீம் ஒர்க்குங்கிறது இம்பார்ட்டண்ட் லைஃப்பில். ஸோ ஒரு சக்ஸஸ்க்காக நம்ம ஒரு கோலுக்காக வந்து போகும்போது டீம் ஒர்க்குங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈவன் தோ யூ ஆர் ஸ்கில்ஃபுல், உங்களுக்குன்னு ஒரு குவாலிட்டி இருந்தாலுமே டீம் ஒர்க்குங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை சொல்லியிருப்பாங்க. ஓகே, டீம் ஒர்க் பற்றி பார்க்கலாம். ஸோ டீம் ஒர்க், இட்ஸ் ஆல் வெரி வெல் டு ஹாவ் எ கரேஜ் அண்ட் ஸ்கில் அண்ட் இட்ஸ் ஃபைன் டு பி கவுண்டட் எ ஸ்டார். Okay, but the single deed with its touch of thrill doesn't tell the man you are. அதாவது ஒரு கரேஜ் அண்ட் ஸ்கில், உங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு குவாலிட்டிஸ் இருக்கும், யூனிக் குவாலிட்டிஸ். ஓகே, ஸோ உங்களை வந்து ஒரு ஸ்டாராக கவுண்ட் பண்ணுறதும் வந்து நல்ல விஷயந்தான். பட் அதெல்லாம் உங்களோட குட் டீட்ஸை சொல்லாது. சிங்கிள் டீட்ஸ் வந்து அந்த த்ரில்லை டச் பண்ணாதுன்றாரு. டசன்ட் டெல் த மேன் யூ ஆர், வந்து உங்கள் மேன் நீ எப்படிப்பட்ட மனுஷன் அப்படிங்கிறது அது டிஃபைன் பண்ணாது. Okay, for there is no one hand in the game we play, we must work to a bigger scheme. And the thing that counts in the world today is how do you pull with that trim. Okay, so ஒரு பெரிய பிளான் என்ன தெரியுமா, ஏதோ ஒரு நீங்கள் பெரிய பிளானில் ஒர்க் பண்ணுறீங்க, அந்த கோலுக்கு நோக்கி நீங்கள் போயிட்டுருக்கீங்க. ஸோ அங்கே நீங்கள் உங்களோட முக்கியமான வேலையாக என்ன இருக்குன்னா உங்கள் டீமை நீங்கள் புல் பண்ணணும். ஓகே, உங்கள் டீமை வந்து அதில் கொண்டு வரணும். தே மே சவுண்ட் யூ ப்ரைஸ் அண்ட் கால் யூ கிரேட், தே மே சிங்கிள் யூ அவுட் ஃபார் ஃப்ரேம், பட் யூ மஸ்ட் ஒர்க் வித் யுவர் ரன்னிங் மேட் ஆர் யூ வில் நெவர் வின் த கேம். ஸோ நீங்கள் யாரும் சொல்கிறாங்கன்னா பீப்புள் என்ன பண்ணுவாங்க, உங்களை ப்ரைஸ் பண்ணுவாங்க, நீங்கள் பெரிய கிரேட் பர்சன், நீங்கள் வெரி ஸ்கில்ஃபுல் பர்சன் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் நீங்கள் வந்து ஒரு ஸ்கீம், ஒரு கோல் நோக்கி ஒர்க் பண்ணும்போது யூ மஸ்ட் ஒர்க் வித் யுவர் ரன்னிங் மேட். ஓகே,
ஸோ நீங்கள் கண்டிப்பாக யார் கூட ஒர்க் பண்ணணும், உங்கள் ரன்னிங் மேட், அதாவது உங்கள் டீம்மேட் கூட ஒர்க் பண்ணணும். ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்கில்டு பர்சனாக இருந்தாலும் நீங்கள் இந்த கேமை வின் பண்ண முடியாதுன்றாரு. ஓகே, never the work of life is done by the man with selfish dream. ஓகே, ஸோ ஒரு ஒர்க்கை வந்து ஆஃப் லைஃப் வந்து எதுவும் முடியாது. ஸோ செல்ஃபிஷ் ட்ரீமோடு இருக்கவங்ககிட்ட எந்த ஒர்க்குமே முடியாது. ஃபார் த பேட்டில் இஸ் லாஸ்ட் ஆர் த பேட்டில் இஸ் வான் பை த ஸ்பிரிட் ஆஃப் த டீம். பேட்டில் நீங்கள் சொல்கிறது கேமை சொல்லலாம், இல்லை லைஃப்பை சொல்லலாம். ஸோ இது ஒரு மெட்டாஃபர். ஓகே, ஸோ ஃபார் த பேட்டில் வந்து நீங்கள் தோக்கலாம், ஜெயிக்கலாம். பட் அது எதனால் நடக்கணும்? ஸ்பிரிட் ஆஃப் த டீம்னால தான் நடக்கும். Okay, you may think it's fine to be praised for skill, but a greater thing to do is to set your mind and set your will on the goal that just in view. Okay, எது பெரிய விஷயம் நீங்கள் பேசுகிறாங்கன்னா, உங்கள் மைண்டு உங்களோட வில் எல்லாமே வந்து உங்கள் கோல் நோக்கி நீங்கள் செட் பண்ணும்போது உங்கள் கூட இருக்கிற டீமோட தான் சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு சொல்கிறாரு. இட் ஹெல்ப்ஸ் யுவர் ஃபெலோமேன் இங்கே யாரை சொல்கிறாங்க? உங்கள் டீம்மேட். ஓகே, ஸோ உங்கள் ஃபெலோமேன் வந்து டு ஸ்கோர் வென் இஸ் சான்சஸ் ஹோப்லெஸ். அவங்க ஹோப்லெஸ்ஸாக இருக்கும்போது நீங்கள் தான் வந்து என்கரேஜ் கொடுத்து அவங்களுக்கு அந்த சான்ஸ் கொடுக்கணும் ஜெயிக்கிறதுக்கான. இட்ஸ் ஃபர்கெட்டிங் செல்ஃப் டில் த கேம் இஸ் ஓவர். தான் எந்த தான் அப்படிங்கிறது தான் அப்படின்னு ஒரு செல்ஃபிஷான அந்த விஷயத்தை வந்து இந்த கேம் ஓவர் ஆகிற வரைக்கும் மறந்துடணும். ஸோ யாருக்காக போராடணுமா, யாருக்காக ஃபைட் பண்ணணுன்னா டீமுக்காக. அண்ட் ஃபைட்டிங் ஃபார் த டீம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே என்னென்னா டீம் ஒர்க்கோட ஸ்ட்ரென்த்தை பற்றி பேசியிருக்காங்க அந்த ஃபுல் போயம். ஸோ இதோட ஆத்தர் யார் பார்த்தீங்கன்னா எட்ஜர் எக்கெஸ்ட். இவரோட டைம் பீரியட் பார்த்துக்கேன். சம்டைம்ஸ் டைம் பீரியடும் கொஸ்டினாக கேட்பாங்க. 1881 1959 வரைக்கும். ஸோ இவரை பற்றி பார்க்கும்போது இவர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும். எட்ஜர் எக்கெஸ்ட் இவரோட போயம் டீம் ஒர்க் மட்டும் இல்லை, ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலி இருக்குது. ஸோ இவரோட போயம் நிறைய நம்ம படிப்போம். ஸோ இவரோட பாயிண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இவரோட கேரியரை எப்போ ஆரம்பிச்சிருன்னா இவரோட 14 வயசில் 14 இயர்ஸில் ஆரம்பிச்சிருப்பார். 1895 இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஸோ எங்கே இவரோட ஃபஸ்ட்டு ஒர்க் அப்பியர் ஆகிருக்குன்னா டெட்ராய்ட் ஃப்ரீ ப்ரெஸ்ஸில் அப்பியர் ஆகிருக்கும். முக்கியமான 2 பாயிண்ட் என்னென்னா இவரை என்ன கூப்பிடுவாங்கன்னா த போயட் ஆஃப் த பீப்புள்னு கூப்பிடுவாங்க. அதே மாதிரி கெஸ்ட் போயட் லாரியட் ஆஃப் த மிக்காகன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இவர் தான் ஒரே போயட் இந்த அவார்ட் கொடுத்துருக்காங்க, இந்த டைட்டில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி த ஒன்லி போயட் ஹஸ் பீன் அவார்டட் த டைட்டில். இஸ் போயம் ஆஃபன் ஹேட் அண்ட் இன்ஸ்பிரேஷனல் அண்ட் ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கும். ஓகே, ஸோ இங்கே ஓவர்னு இருக்கு இல்லையா, ஓவருங்கிறோட அப்ரிவேஷன் ஆஃப் ஓவர். ஓகே, அது பார்த்துக்குங்க. ஸ்கீமுங்கிறது இங்கே சொல்லியிருக்கிறது பிளான். ஸோ புக் பேக் கொஸ்டின் பாருங்கள். வாட் குவாலிட்டிஸ் ஆர் நீடட் டு பிளே த கேம்? ஸோ என்னென்ன குவாலிட்டிஸ் வேணும் ஒரு கேம் விளையாடுறதுக்கு? கரேஜ், ஸ்கில், டீம் ஸ்பிரிட்டுங்கிறது வேணும். வாட் ஹெல்ப்ஸ் ஒன் வின் த கேம்? ஒன் ஷுட் பிளே ஃபார் த ஹோல் டீம். ஒரு ஹோல் டீமுக்காக விளையாடுறது தான் கண்டிப்பாக அவங்களால ஜெயிக்க முடியும்னு சொல்கிறார். ஹவ் இஸ் டீம் ஸ்பிரிட் கிரியேட்டட்? எப்படி டீம் ஸ்பிரிட் க்ரியேட் பண்ண முடியும்னா பை கோஆப்ரேஷன், ஹெல்பிங் அவர் டீம்மேட்ஸ்னால க்ரியேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஆன்சர் த கொஸ்டின்ஸில் ஸோ லைன் கொடுத்து கேட்டிருக்காங்க புக் பேக்கில். ஸோ நான் முன்னாடியே சொன்னது தான், ஒரு போயம்னு எடுத்திங்கன்னா புக் பேக், க்ளாசரி, ஆத்தர், அபவுட் த ஆத்தர், அதுக்கப்புறம் அதோட லிட்ரரி டிவைஸ் அதாவது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். இது படிச்சிங்கனாலே போதும். இது பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் வரும். ஓகே, இங்கே லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வாட் டஸ் இட் ஸ்டாண்ட் ஃபார் ஹியர்? ஹிட்னு இங்கே வருது இல்லையா, அது எதை பற்றி பேசுகிறாரு இங்கே போயிட்? எதை பற்றினா டீம் ஒர்க்கை பற்றி பேசியிருக்காரு. ஓகே, ரைம் ஸ்கீம் முன்னாடியே பார்த்தோம். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஏபின்னு இருக்கும். ஓகே, தே மே சவுண்ட் யூ ப்ரைஸ், கால் யூ கிரேட், தே மே சிங்கிள் யூ அவுட் ஃபார் ஃப்ரேம், பட் யூ மஸ்ட் ஒர்க் வித் யுவர் ரன்னிங் மேட் ஆர் யூ வில் நெவர் வின் த கேம் சொல்லியிருக்காரு. ஹூம் டஸ் தே ரெஃபர்? ஓகே, இங்கே தேங்கிறது எதை ரெஃபர் பண்ணுறாங்கன்னா பீப்புளை ரெஃபர் பண்ணுறாங்க. ஓகே, விச் லைன்ஸ் டாக்ஸ் அபவுட் த டீம் ஸ்பிரிட்டை பற்றி பேசுகிற இங்கே லைன் என்ன பார்த்தீங்கன்னா பட் யூ மஸ்ட் ஒர்க் வித் யுவர் ரன்னிங் மேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதுதான் இங்கே டீம் ஸ்பிரிட் பற்றி பேசியிருக்காங்க. ரைமிங் வேர்ட்ஸ் அண்ட் கிவன் லைன்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ கிரேட், மேட், ஃபேம், கேம்ங்கிறது இங்கே ஒரு ரைமிங் வேர்ட்ஸ். ஸோ இதோட தீம் என்னென்னா ஒர்க்கிங் டுகெதர் இஸ் பெட்டர் தென் ஒர்க்கிங் அலோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே ஆன்டிதிசிஸ்னு வந்திருக்கு. நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, பேட்டில் இஸ் லாஸ்ட் ஆர் பேட்டில் இஸ் வான். ஸோ லாஸ்ட்னு இருக்கும், வான்னு இருக்கும், ஒரே லைனில் வந்திருக்கு அப்படின்னா ஆன்டிதிசிஸ். ஓகே, ஆன்டிதிசிஸ்க்கும் ஆக்சிமாரனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் கேட்டிங்கன்னா பக்கத்தில் டிஃப்ரென்சஸ் ஆப்போசிட்ஸ் வந்ததுன்னா அது ஆக்சிமாரன். ஒரே லைனில் வேறு இடத்துல வந்ததுன்னா அது ஆன்டிதிசிஸ். ஸோ மெட்டாஃபார் பார்த்தீங்கன்னா an implied comparison between two unlike things.
கம்பேரிசன் பண்ணுவாங்க, பட் இங்கே வந்து லைக் ஆர் ஆஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த லைனில் பார்க்கும்போது 2 இடங்களில் வந்து மெட்டாஃபர் வந்திருக்கும். முன்னாடி சொன்னேன், பேட்டில் இஸ் லாஸ்ட் ஆர் பேட்டில் இஸ் வான்ங்கிறது ஆன்டிதீசிஸ் மட்டும் இல்லை, மெட்டாஃபர்னு சொல்லலாம். ஸோ இங்கே பேட்டில் எதை மென்ஷன் பண்ணுறாங்கன்னா லைஃப் கூட வந்து கம்பேர் பண்ணுறாங்க. அடுத்ததாக பார்க்கும்போது அண்ட் இட்ஸ் ஃபைன் டு பி கவுண்டட் எ ஸ்டார். ஓகே, ஸோ இங்கே ஸ்டார் கூட எதை கம்பேர் பண்ணுறாங்கன்னா ஒருத்தரோட ஸ்கில், ஒருத்தர் பெருமையாக பேசுகிறது. ஸோ அந்த மாதிரி கம்பேர் பண்ணியிருக்காங்க. இது வந்து மெட்டாஃபர். ஸோ அடுத்தது ஆனோஃபராங்கிறது இந்த ஃபஸ்ட்டு லைனில் வந்து சக்ஸஸ்ஃபுல் லைன்ஸில் வந்து அந்த வேர்ட் வந்து ரிப்பீட் ஆகும். ஃபஸ்ட்டில் இந்த லைன்ஸ் நீங்கள் பார்க்கும்போது தெரியும், தேமே ரிப்பீட் ஆகுது. அதே மாதிரி இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா பை த மேன், பை த அப்படிங்கிற அந்த வேர்டு வந்து 2 இடங்களில் ரிப்பீட் ஆகிருக்கு. ரிப்பீட்டேஷனுங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரே லைனில் அந்த ஒரு வேர்டு வந்து 2 தடவை ரிப்பீட் ஆகிருக்கும். ஓகே, சேம் வேர்ட் ஆர் ஃப்ரேஸ் ஃபார் எம்ஃபாசிஸ். ஸோ இந்த லைன் பாருங்கள், இட் இஸ் டு செட் யுவர் மைண்ட் அண்ட் செட் யுவர் வில். செட்டுங்கிறது 2 தடவை வந்திருக்கு. அடுத்தது இமேஜினரினா பார்த்தோம், இந்த 5 சென்சஸ், சைட்டு, சவுண்டு, ஸ்மெல், டேஸ்ட், டச். ஸோ இது வந்து ஒரு மென்டல் இமேஜ் க்ரியேட் பண்ணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பட் த சிங்கிள் ரீட் வித் இட்ஸ் டச்சிங் ஆஃப் த்ரில்னு கொடுத்துருக்காங்க. டச் அந்த சென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லைன் வந்து இமேஜரி. ஸோ அடுத்த போயம் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரம் எ ரயில்வே கேரேஜ். ஸோ ஃப்ரம் எ ரயில்வே கேரேஜுங்கிறது ஒரு ட்ரெயின் ட்ராவலிங்கில் வந்து நடக்கிற விஷயங்களை பற்றி பேசியிருப்பார் போயட். ஓகே, ஸோ ஃபாஸ்டர் தென் ஃபேரிஸ், ஃபாஸ்டர் தென் விட்சஸ், பிரிட்ஜஸ் அண்ட் ஹவுசஸ், ஹெட்ஜஸ் அண்ட் டிச்சஸ், and charging along like a troops in a battle, all through the meadows, the horses and the cattle. All of the sides of the hill and the plain fly as thick as driving rain. ஓகே, ஸோ ஃபாஸ்டர் ஆர் ஃபேரிஸ், ஏஞ்சல்ஸ் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறாங்களோ, விட்சஸ் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக, அதை விட ஃபாஸ்ட்டாக இந்த ட்ரெயின் போதும். ட்ரெயின் ட்ராவலிங் பற்றி சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் தாண்டி போதும், பிரிட்ஜஸ் அண்ட் ஹவுசஸ், ஹெட்ஜஸ் அண்ட் டிச்சஸ் எல்லாத்தையும் தாண்டி போகுது. ஸோ எப்படி போதும்னா ஒரு ட்ரூப் அதாவது பேட்டிலுக்கு போகிற ஒரு ட்ரூப் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வந்து போதும். ஸோ ஆல் த்ரூ த மிடோஸ், த ஹார்ஸ் அண்ட் த கேட்டில். இங்கே மிடோஸ்னு எதோ சொல்கிறாங்கன்னா கிராஸ்லேண்ட். ஓகே, ஸோ வந்து ஹார்சஸ் அண்ட் கேட்டில்ஸ்லாம் போகும்போது என்னெல்லாம் பார்க்குறாங்க, ஸோ அந்த கிராஸ்லேண்ட்ஸில் மெஞ்சிட்ருக்கு ஹார்சஸ் அண்ட் கேட்டில்ஸ்லாம். இந்த ஆல் ஆஃப் த சைட்ஸ் ஆஃப் த ஹில் அண்ட் பிளெயின். ஸோ ஹில், பிளெயின் அதோட சைட்ஸ்லாம் தெரியுது. ஸோ இந்த ரெயின் எப்படி இருக்கான், ஃப்ளை அஸ் திக் ஆஸ் டிரைவிங் ரெயின். ஸோ இந்த மழை வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக, அதோட ஃபாஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ திக்காக ஃபாஸ்ட்டாக விழுதான். ஸோ இதெல்லாம் அவர் பார்க்குற அந்த காட்சிகளெல்லாம் வந்து சொல்கிறாரு. And ever again in the wink of an eye, painted stations whistle by. Here is a child who clambers and scrambles, all by himself and gathering brambles. So இவர் என்ன பார்க்குறாருன்னா ஒரு விங்க் ஆஃப் அண்ட் ஐ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போதும். பெயிண்டட் ஸ்டேஷன்ஸ்லாம் பார்க்குறாரு. ஒரு குழந்தை என்ன பண்ணுதுன்னா மூவ் பண்ணுது, கிளாம்பர்னா மூவ் பண்ணுது. அவர் பார்க்குற ஒரு காட்சியை பற்றி சொல்கிறாரு. ஆக்வர்ட் அண்ட் அபரியஸ் வேலே எதுக்காகனா பிராம்பிள்ஸ்னால் ஒரு ஸ்ட்ரப் ஆஃப் ரோஸ் ஃபேமிலி, அதை பறிக்கிறதுக்காக அந்த குழந்தை ஃபாஸ்ட்டாக வந்து ஏறுது. ஸோ ஹியர் இஸ் எ ட்ராம்ப் ஹூ ஸ்டாண்ட்ஸ் அண்ட் கேசஸ் அண்ட் தெர் இஸ் த green of for stinging the daisies. Here is a cart running away in the road, lumping along with man and load. And here is a mill and there is a river, each glimpse and gone forever. ஸோ இன்னும் என்ன பார்க்குறாரு, ட்ராம்ப்னா எ பர்சன் ஹூ ட்ராவல்ஸ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ் ஆன் ஃபுட் இன் சர்ச் ஆஃப் ஒர்க். ஸோ இவர் ஒரு பெக்கர் மாதிரி, ஓகே, ஆர்எஸ் பெக்கர்னு சொல்லலாம். ஸோ அவங்க நின்றுட்டுருக்கிறது, அவங்க நின்று பார்த்துட்ருக்காங்க, அதை பார்க்குறாரு. ஸோ க்ரீனிஷ் இது ஸ்ட்ரிஞ்சஸ் டெய்ஸிஸ்ங்கிற அந்த ஃப்ளவர்ஸ் இருக்கிறது பார்க்குறாரு. அதே மாதிரி காட் வந்து ரோட்டில் போயிட்டுருக்கிறது பார்க்குறாரு. ஏன்னா காட் வந்து ஒரு ஹெவியான ஐட்டமை கேரி பண்ணி போயிட்டுருக்கு. ஸோ தெர் இஸ் எ மில், தெர் இஸ் எ ரிவர், அதே மாதிரி இது மாதிரி எல்லாமே வந்து ஒரு கிளிம்ஸில் பார்க்குறாரு. அதே மாதிரி அது பார்க்குற மாதிரி சடனாக கான் ஃபார் எவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதோட ஆத்தர் வந்து ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா 1850லேருந்து 1894 வாழ்ந்தவர். இவர் ஒரு ஸ்காட்டிஷ் நாவலிஸ்ட், எஸ்ஸேயிஸ்ட், மியூசிஷியன் அண்ட் ட்ராவல் ரைட்டர். இவரோட முக்கியமான ஒர்க்ஸ் இது அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இது நல்லா பார்த்துங்க. ட்ரெஷர் ஐலாண்ட், கிட்னாப்ட், ஸ்ட்ரேஞ்ச் கேசஸ் ஆஃப் டாக்டர் ஜெக்கில் அண்ட் மிஸ்டர் ஹைட், எ சைல்ட்ஸ் கார்டன் ஆஃப் வெர்சஸ். ஓகே, இதெல்லாம் இவரோட முக்கியமான 4 ஒர்க்ஸ். ஓகே, ஸோ இதோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.